வெல்கம் டு இந்திரா டெய்லரிங். இந்த பதிவில் இன்னொரு நெக் டிசைன் பார்ப்போம். நான் துணியை அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். லைனிங் பீஸில் கழுத்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். தீபாவளிக்கு வந்து சேரீ, பட்டு சேரீ. இதில் கை எல்லாமே அளந்துட்டு நெக்கு மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட்ரு கைக்கு எடுத்துகிட்டு மிச்ச பார்டரை வச்சு நம்ம நெக்குக்கு போட்டுடலாம். இது மாதிரி ஒரு வி ஷேப்பில் பானா கழுத்து தான். ஒரு 3 இன்ச்சு அளவு வி ஷேப்பில் கிராஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். கேன்வாஸை வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. கழுத்து இறக்கம் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் அளந்து. மார்பு சுற்றளவு 9 மாதிரி அளந்து எடுத்துகிட்டு சேலையிலேருந்தே நம்ம வந்து 1 இன்ச்சு பட்டி எடுத்து அதை டபுளாக மடித்து தைச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான். இதுக்கு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிராஸாக எடுத்து வச்சுருந்த பீஸ் இது மாதிரி அயன் பண்ணிவிட்டு இது மாதிரி தைச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைச்சிடலாம். இப்போ இதை மடக்கி அப்படியே தைச்சிட்டு வந்துடுவோம். இது ஃபுல்லாமே தைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த கேன்வாஸ்க்கு மேலே அப்படி மடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த முனையில் கரெக்டாக நிப்பாட்டி திருப்பி அதை மடித்து உள்ளே வச்சுட்டு அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் தைச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிட்டு வந்துடுவோம். இந்த வி ஷேப்பில் மட்டும் நல்லா உள்ளே வர மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிட்டு பிசரை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பானா கழுத்து மாதிரி வரைஞ்சி கீழே வி ஷேப்பில் தான் நான் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம மெயின் பீஸை தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படி ஓரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே நாச் போட்டுக்கோங்க. அதை லைட்டாக அப்படியே திருப்பி ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே வந்து கரெக்டாக இழுத்து விட்டிங்கன்னா நின்றுக்கும். இப்போ அது மேலே வந்து நம்ம தையல் போட்டுட்டு வந்துடுவோம். இந்த இடத்துலலாம் நிறுத்தி கொண்டு வாங்க. நிறுத்தி 2 காலை திருப்பினீங்கன்னா தான் அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நூல் வந்து போச்சு. இது மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு கீழே பட்டி மடித்து அடித்து எடுத்துக்குவோம். இப்போ 1 இன்ச்சு பட்டியை நம்ம அடித்து 2 பக்கமாக மடித்து சென்டரில் தையல் போட்டிருக்கேன். அதை 2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கழுத்துக்கு ஓரமாகவே வச்சு தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் கேப் இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். துணி அதிகமாக இருந்தால் நெருக்கமாகவும் வைக்கலாம். இந்த நான் தைக்கிறது வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. தைச்சதுக்கப்புறமா கூட பார்க்கலாம். இது மாதிரி 2 சைடும் நம்ம வந்து தைச்சிருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இது பாருங்கள், இது மாதிரி தைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ரோப்பை வந்து இந்த தைச்ச பட்டிக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஒரு இதில் ரோப் போகலை அப்படின்னாக்கா நான் ஒரு கிளிப் வச்சுருக்கேன். அந்த கிளிப் அந்த மாதிரி வச்சு உள்ளே இது பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லைனா பேனா அந்த மாதிரி ஏதாவது பென்சில் ஏதாவது உள்ளே விட்டுக்கலாம். இல்லை சினுக்குழி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே விட்டு அதை அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரோப்பை உள்ளே விட்டுக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் நம்ம போட்டு எடுத்துக்குவோம். கொஞ்சம் மெதுவாகவே போட்டோம்னா போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியும் கூட ரோப்பு வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சதுக்கப்புறமும் போடலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். அந்த பாருங்கள், இது மாதிரி
ஸ்டிக்கை வச்சு உள்ளே தள்ளினீங்கன்னா உள்ளே வந்துடும். இப்போ 2 பக்கமும் போட்டோம். இப்போ லேஸ் வச்சு தைச்சிட்டு வந்துடுவோம். அந்த கரையிலேருந்து ஒரு 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 1/4 இன்ச்சு கூட ஜாஸ்தி தான். அதை விட கொஞ்சம் கம்மியாக கேப் வச்சு நம்ம லேஸை வந்து தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சிட்டு அப்படியே அந்த பானை மாதிரி வி மாதிரி இருக்கிறதையும் தைச்சிருவோம். இப்போ இந்த பக்கமும் அதே அளவு லேஸ் வச்சு தைச்சிருவோம். இப்போ இந்த வி ஷேப் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பார்ட்ரு. அந்த பார்டருக்கு வந்து சேலையில் இருக்கிற கரை பீஸ் ஏற்கனவே 2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மடித்து உள்ளே வச்சு இது மாதிரி நம்ம தைச்சிட்டு வந்துடுவோம். இது மாதிரி நெருக்கி நெருக்கி தைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்காக நான் பீஸ் தனியெல்லாம் எடுக்கலை. சேலையிலேருந்து கொஞ்சமாக ஒரு 2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா அதில் பிசுறு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவு இருக்கும். அதுவே நான் அவங்களே ஒரு தையல் மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அது அகலமாக இருந்ததுனால நான் அந்த கரையை மட்டும் கொஞ்சமாக வெட்டி எடுத்தேன். அதனால் சேலைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்கள் இன்னுமே வந்து நெருக்கமாக வைக்கணும், இன்னுமே வந்து ஃபுல்லாக இது பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக வைக்கணும் இந்த மாதிரி டிசைன் அப்படின்னாக்கா, நம்ம தனியாக வந்து ஜாஸ்மின் கிளாத்து நீங்கள் எடுத்து அது இதுக்கே வந்து பீஸ் விற்கிது, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு மீட்ரு வாங்கி வச்சிட்டோம்னா அப்பப்போ சட்டைக்கு வந்து தேவையான நேரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். இது மாதிரி தைச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கமும் வந்து நம்ம ரோப்பை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சேலை வந்து இந்த நீல கலர்னால் நான் மெஜந்தா, ஆமாம் இந்த கலர் இருந்ததுனால நான் இந்த பீஸ் எடுத்துருக்கிறேன். இல்லை சேலையில் வெட்ட முடியல அப்படின்னாக்கா இது மாதிரி நீங்கள் தனியாக தான் வந்து பீஸ் வாங்கி வச்சு நம்ம கட் பண்ணி தைக்க முடியும். நம்ம தையல்காரவங்க அப்படின்றனால நிறைய துணி நமக்கு மிச்சமாகும் சில நேரங்களில். அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னாக்க ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ எங்கே எல்லாமே அளவாக தான் கொண்டு வந்து தர்றாங்க. துணி 80 பாயிண்ட்னா 80, 1 மீட்டரு 1 மீட்ரு, ஃபுல் கைனா தான் 1 1/4 மீட்ரு அந்த மாதிரி தர்றாங்க. நமக்கு இந்த ஜாக்கெட்லாம் வந்து மிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு சில நேரங்களில் சேலை பிட்டில் யாருமே தைக்க மாட்டாங்க, சில பேர் தைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற துணியில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகும். இது மாதிரி சிறுக்கு வச்சுட்டு நம்ம ஒரு ரோஸ் மாதிரி பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சு நல்லா தைச்சிடணும் பார்த்துக்கோங்க. அங்கிட்டு அங்கிட்டு நல்லா தைச்சிட்டு நல்லா டைட்டாக தைச்சிருவோம். இது மாதிரி நல்லா டைட்டாக தைச்சிட்டு அங்கே சுற்றி ஒரு 6-7 பீடு வச்சு தைச்சிருவோம். ஸ்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது இன்னும் நம்ம டிசைன் பண்ணுறதுனாக்கா பீடு வச்சு தைச்சா இன்னும் அழகாக இருக்கும். நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் தைக்க முடியும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ இது வரைக்கும் பார்த்தமைக்கு கோடான கோடி நன்றி. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.